ஏலா உட்காரு உட்காரு, நீ இப்ப எங்கேயும் எந்திக்காத. எம்மா என்ன கோவம் வருது உனக்கு? உனக்கு இவ்வளவு கோவம் வரணும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆமாக்க, சரசு இவ்வளவு கோவப்படுவான்னு நானே இன்னைக்கு தான் பாக்கேன். வேற என்னக்க, அவ பண்ணின காரியத்துக்கு அவளை வச்சு தூக்கி வச்சு இடுப்புல வச்சு கொஞ்சவா முடியும் சொல்லுங்க. ஏலா பெரிய பொண்ணு, நல்ல வேலை சரசுக்கு இன்னும் நம்ம தான் புளிய திருடணும்னு தெரியாது. தெரிஞ்சுது அவ்வளவுதான். நம்ம நிலைமையெல்லாம் நினைச்சு பாரு. பிங்கி கிழவிக்கே காது போச்சு. நம்ம தான் திருடணும், அது மேல பழி விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுது. நம்ம கொலவலைய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிரும் சரசு இருக்க கோவத்துக்கு. ஐயோ ஆமாளா உமா, சரசக்கா இவ்வளோ கோவப்படுவான்னு நமக்கு தெரியாமல் போச்சே. இவிய மேலே பழி உள்ளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியே இருக்க மாட்டேன். ஆமாடா, இந்த பிங்கி கிழவி சும்மா தான் முட்டை மந்திரிப்பேன் அதை மந்திரிப்பேன்னு சொல்லுவான்னு பார்த்தா உண்மையாவே பில்லி துணியை வைப்பான்னு நம்ம என்ன கனவா கண்டோம். சரி விடு, அமைதியாயிரு. பயத்தை ஏதோ முஞ்சில காட்டிக்காத, வேற மாட்டிக்கிடுவோம். ஆமாம் ஆமாம், நம்ம நார்மலாக எதுவும் நடக்காத மாதிரி இருக்கணும். உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, இவ என் கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டா. இல்லாட்டினா இவ திருடவே மாட்டா. இந்த முட்டை கிழவி வீட்டுல எத்தனை கோழியை திருடி பொறிச்சு அழிச்சு தின்றுப்பாளுவ. இப்ப என் மேல பழிய பொடியா? உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? வேற என்னக்கோ, மறுபடியும் திருடி திருடினா வேற எனக்கு கோபம் வராது. அவ வயிற கம்மல நான் திருடதுக்கு வந்திருக்கேனா? அதான் அவ காத்த கடிச்சு நான் துப்பிட்டேன். அழுமுடி, எங்க கடிச்சு துப்பிருக்கிய? காத கையோட கொண்டுல வந்திருக்கிய வீட்டுக்கு. வயிற கம்மல் இருக்குன்னா வாளா, உன் காதையும் கடிச்சு துப்பியே. ஐயோ, என் கதையுமா? வச்சு 4 முடிக்கு வெறி கிரி பிடிச்சிருக்கா என்னன்னு செக் பண்ணுங்க. காத கடிப்பேன் நிக்குது பாருங்க. ஏலா நீ வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருல. அவளை வேதனையில இருக்கா, அவட்ட போயிட்டு. ஏலா என்னாச்சு? என் மருமவளை என்னத்துக்கு இப்படி தரத்தரன்னு போட்டு இழுத்துக்கிட்டு வந்தியா? அவ்வளோரம் இதை நாக்கா கடிச்சு விட்டா? நாயெல்லாம் கடிக்கல, உங்க மருமவ தான் நாய் மாதிரி எல்லாரையும் கடிச்சிட்டு அடக்காவ. அதனாலதான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தோம். ஐயோ, என்ன அவ்வளவும் கோரசா நம்மளை பாக்குதுவே. இன்னைக்கு சரசக்கா உன் காதை கடிக்காமல் உடம்புண்டவன்னு நினைக்கேன். சும்மா வாயை வச்சுக்கிட்டு இரு, இல்லாட்டினா நீயும் கடி வாங்கிட்டு தான் போவ. எதுக்கும் நான் 2 காதையும் முடிய வச்சுக்கிட்டேன். காதை மூடாதலா, உன் வாயை முடிக்கிட்டு இரு, அது போதும். அது நடக்க விஷயமா? என்ன ஆச்சுலா, தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் விளங்கல. நீங்களும் அவ்வளோ சாதகம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. போனே என்னத்துக்கு அவ்வளோ இப்படி தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாரியே? எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களாம் தெளிவா. அது ஒண்ணும் இல்ல சரசு மாமியாரே, சாதகம் பார்க்க போன இடத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சரி, அது இங்க ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறமா நேர்ல பார்த்து பேசி உண்மையா பொய்யா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன்னா அதுக்குள்ள சரசு கோவத்துல பாஞ்சிட்டா. எக்க, நான் ஒன்னும் கோவத்துல எல்லாம் ஒன்னும் பாயில. அவ சொன்னா பாருங்க, உனக்கு நான் சூனியம் வச்சிருக்கேன், இன்னும் வைப்பேன், நீ எப்படி விளங்காம போறா பாப்போன்னு சொன்னா பாருங்க. யாரு சூனியம் வச்சா? யாருக்கு யார் வச்சா? எனக்கு ஒன்னும் புரியல, தெளிவா சொல்லுங்களா. அது ஒண்ணும் இல்லத்தே, இந்த பிங்கி கிழவின்னு ஒருத்தி இருக்கா பாருங்க. ஆமா, ரேஷன் கடை பாவடையில ஒண்ணு குட்டை பாவடை போட்டு தச்சு போட்டுட்டு அலையுமே கவுன போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை தானே? ஆமா ஆமா, அவளே தான் தே. அவ என்ன பண்ணுனா? யாருக்கனவே ஒரு நாள் சொன்னேன் பாருங்க, எங்க வீட்டுக்காரர்கிட்ட புளிய திருடிட்டா களவாண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரே சாட மடையா திட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு. ஆமா, சொல்லிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு உன் புருஷன்கிட்ட. அவ நம்ம குடும்பம் வழங்கப்படாதுன்னு சொல்லி ஜோசியக்காரனை பார்த்து தகடு அது இதுன்னு மந்திரிச்சு பில்லி சூனியெல்லாம் ஏவி விட்டுருக்க நம்ம குடும்பத்து மேல. ஐயே, அவளை நீ சும்மையா விட்டா? அவ கொண்டைய பாப்பர் பண்ணிட்டு விட்டுருக்காண்டாமாக்கோ நீ. அதான் அந்த கிழவி காதை கடிச்சு அத்து கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் வயிற கம்மல களவாண்ட வந்தான்னா அதான் களவாண்ட வந்தான்னா சொல்லியான்னு சொல்லி அதே காதை அத்து எடுத்துட்டேன். அம்மா, இவ இவ்வளவு பெரிய கோவக்காரின்னு நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே. நான் வேற இவ்வளவு மானாவாரியா திட்டிருக்கேனே. என்னைக்காவது கோவத்துல நம்ம காதையும் இப்படி கடிச்சு எடுத்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, நம்ம காது தப்பிச்சிருச்சு. இனிமே இவகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்களே சொல்லுங்க, நான் செஞ்சது சரியா தப்பான்னு? நீ செஞ்சது சரிதான் சரசு, எது வந்தாலும் பாத்துக்கிடலாம். என்ன வரும், அடுத்து போலீஸ் தான் வரும். எனக்கெல்லாம் காலேஜுக்கு போகவே பிடிக்கல தெரியுமா. ஸ்கூல் படிக்கும் போதும் இதே டைலாக் தான் சொன்னேன். இப்போ காலேஜுக்கு போகும்போதும் இப்படி தான் சொல்கிற. காலேஜ் நல்லா ஜாலியாக தானே இருக்கும். கிளிக்கும், நீ அங்கே வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அதுக்கு ஸ்கூலே தேவையில்லான்னு தோணும். ஐயோ ஸ்கூலா? ஏம்மா எனக்கே ஸ்கூல் போக பிடிக்கல. முன்னாடியாவது நீங்களாம் இருப்பிய, இப்போலாம் நீங்களாம் அங்கே இல்லைன்னா தான் எனக்கு இன்னுமே கடுப்பாக இருக்குது. இதில் வேற இந்த சஞ்சனா எரும மாடு வேற எனக்கு கிளாஸ் லீடரு. அதை பார்த்தாலே எனக்கு வயிற்றுச்சலாக வருது. ரொம்ப சீன் போடுது, என்னால் தாங்க முடியலை. நீலாம் என்னத்துக்கு இருக்க? நீ கிளாஸ் லீடர் ஆக வேண்டியது தானே, என்னத்துக்கு அதெல்லாம் லீடர் ஆக விட்டிய? நம்ம கொஞ்சம் கூச்ச நாச்செல்லாம் பார்ப்போம்ல, அது எதுவுமே பார்க்க மாட்டேங்கு.
திமிரு பிடிச்ச கணங்க அப்படியே வள்ளு வள்ளுன்னு உழுது. அந்த மாதிரி ஆளு தான் அந்த டீச்சருக்கு தேவை போல இருக்கு. அதனால அந்த பிள்ளைய லீடர் ஆக்கிட்டாவ. அவங்க படித்த ஸ்கூலில் அந்த மேடம் தான் லீடராம். இங்கே யார் லீடராக இருக்கான்னு கேட்ட உடனே நாங்களாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த பிள்ளை எந்திரிச்சு நின்று மிஸ் நான் முன்னாடி உள்ள ஸ்கூலில் நான் தான் லீடராக இத்தனை வருஷமாக இருந்தேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டுச்சு. அது பேசுகிறத பார்த்துட்டு நல்லா டேலண்டான பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை லீடர் ஆக்கி விட்டுருச்சு. இந்த டீச்சரு கொஞ்சம் ஒரு டெஸ்ட் வச்சு இல்லை ஏதாவது ஒன்று நல்லா படிக்க பிள்ளைய பார்த்து வைப்போம் அப்படிலாம் நினைக்கே இல்லை தெரியுமா. சின்ன பொண்ணு எப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளை நல்லா படிக்க பிள்ளை தானே, உன்னை விட நிறைய மார்க்க. என்ன உங்க நாத்தனாருக்கு சப்போட்டா? சப்போட்டாவும் இல்லை, கொய்யாப்பழமும் இல்லை. அந்த பிள்ளை சின்ன பொண்ணோட மார்க் அதிகம் தானே, எப்படி பார்த்தாலும் அதை தான் சொன்னேன். நீ அடங்கு என்ன. சரி என்னமோ பண்ணுங்க போங்க. சின்ன பொண்ணு எப்படி ஆயினும் இப்போ மிட் டர்ம் டெஸ்ட் வைப்பாங்களா, அந்த மிட் டர்ம் டெஸ்ட்டில் எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிரு. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தால் தான் அடுத்து லீடர் பதவி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சஞ்சனாவை ஒரு வழி பண்ணிடு, இல்லைன்னா அவளும் நம்மள கிளாஸ்ல இருக்க விடாம பண்ணிடுவாளுவா பார்த்துக்க. அப்படிதான் நான் அங்கே அனுபவிக்கேன். அங்கே ஒரு ஹேமான்னு ஒரு சிலுப்பட்டை இருக்கா, அந்த சிலுப்பட்டை ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எங்களை லாஸ்ட் ரோக்கு அனுப்பிட்டா. அதனால எனக்கு காலேஜுக்கு போக பிடிக்கல. அது மூஞ்சில கரிய பூசியே ஆகணும்னு நானும் வெறியோட இருக்கேன். ஐயா அப்படியா, நீ உங்கள் மேம்கிட்ட சொல்ல வேண்டியது தானே காலேஜில். அதுகிட்ட சொல்லி பார்த்தா அது நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுது. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, ஏன்னா அது பணக்கார பிள்ளைன்னு சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கேன். ஓஹோ, அது வேற பார்ப்பாங்களா காலேஜில்? என்னன்னு தெரியல, ஏதோ அந்த பிள்ளை ஐஸ் வச்சு வச்சிருக்குன்னு நினைக்க மேம. சரி அந்த கதையை விட, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். நீ ஸ்கூல்ல மட்டும் சஞ்சனாவை லீடரா விடாத. மிட் டர்ம் டெஸ்ட்ல எப்படியாயினும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற வழியை பாரு. பாப்போம். இந்த பாப்போன்ற கதையே வேணாம், எப்படியாயினும் கிளாஸ் லீடர் ஆகணும், அதுக்கான வழியை பாரு. எக்கா சீக்கிரம் ஓடுங்க, நான் பின்னாடியே வாரேன். என்னாச்சு, எதுக்கு இந்த பிங்கி ஆச்சி இப்படி அழுதுகிட்டே ஓடுது? யாருக்கு தெரியும், நானும் அங்க தானே இருக்கேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருக்கோம். அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, அதான் யாராவது கழுத்தா மட்டும் போட்டு அனுப்பியிருப்பாவ, அழுதுகிட்டே ஓடுது. அப்பனா அவங்க வீடு அங்கதானே இருக்கு, அங்கதானே போனோம், ஏன் இந்த பக்கமா போறாங்க? இல்ல நீங்களே ஒன்றும் முடிவு பண்ணாதீங்க. அந்த வாண்டு போறாம இருங்க, இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஊருக்குள்ள உள்ளது. இவனை பிடிங்க முத, இவனை பிடிச்சு கேட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். என்னக்கா எங்க ஓடுறல இவ்வளவு அவசரமா? ஏக்கா உனக்கு விஷயமே தெரியாதா? பிங்கி அச்சியா உங்க அம்மா கழுத்தை பிடிச்சு நெரிச்சு காத்த அத்து எடுத்துட்டாங்க, கடிச்சு துப்பிட்டாங்க. அதான் பிங்கி அச்சி அழுதுகிட்டே ஓடுறாங்க. காதை இப்போ ஒட்ட வைக்கிறதுக்கு உங்க அம்மாட்ட போய் காதை வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒட்டுனா காது ஒட்டிருமா, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா காது ஒட்டாதான். அதனாலதான் காத்தை வாங்குறதுக்கு ஓடுனாங்க. அதான் நாங்களாம் பின்னாடியே துரத்திட்டே ஓடுறோம். என்னது, பிங்கி ஆச்சி காத்தை எங்க அம்மா கடிச்சு அத்துட்டாளா? ஆமாக்கா, பயங்கர சண்டை, அடிபிடி சண்டை. ரெண்டு பேரும் முடிய பிடிச்சு ஆஞ்சி தெருவெல்லாம் உருண்டு சண்டை போட்டாங்க இவ்வளவு நேரம். என்னல சொல்ற? ஆமாக்கா, உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. எல்லாரும் அந்த தெரு வழியா ஓடிட்டாங்க உங்க வீட்டுக்கு தான். நான் அந்த தெரு வழியா ஆச்சி பின்னாடி ஓடி இருந்தேன், இங்க ஓடி வந்துட்டேன். நானும் போய் சண்டைய பார்க்க போறேன். நான் பாய் போறேன். பாய் பாய். எவ அப்பயே சண்டை சத்தம் கேக்குதுன்னு சொன்னேன், யாராவது கேட்டியலாவ? எல்லாரும் ஜாதகம் பார்க்க தானே போனாங்க, எப்படி இங்க வந்து சண்டை போட்டாங்க? எதுக்கு சண்டை போட்டாங்க ஒண்ணுமே புரியலையே. ஆமா சோனி, நானும் அம்மா என்ன வரலன்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அவ்வளோரம் போனே எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இங்கே நிற்காவ போல இருக்கு. வாங்க போய் பூமாரி வீட்டில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். ஆமாப்பா வாங்க, நம்மளும் போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு. இழிச்ச வச்சு அக்கா பையனுக்கு பேர் வைக்க தானே எல்லாரும் போனாவ, கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, இங்க நின்று பேசிட்டு இருந்து ஒரு பிரோஜனம் இல்ல, போய் என்னன்னு தான் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா ஓடியாங்க. உனக்கு உன் காதை நான் தரணும்னா எனக்கு வச்ச செய்வனையை நீ எடுக்கேன்னு சொல்லு, அப்ப நான் தாரேன். அவகிட்ட என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கா? இன்னொரு காதையும் கடிச்சு அத்து எடு, இல்லைன்னா என்னைய விடுங்க, நான் கடிச்சு அக்கேன். எக்க பொறுமையா இருங்கக்கா, பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. சரசு என் காட்ட கொடு. சரசு கொடுத்துருமா, நமக்கு எதுக்குமா வம்பு? நமக்கு எந்த பாவமும் வேண்டாம். நம்ம தப்பு செய்யலைன்னா நமக்கு எதுவும் நடக்காது, கெட்டது எதுவும் நடக்காது. நீ பயப்படாத, கொடுத்துரு. அவ என்னமும் பண்ணிட்டு போறா. அந்த பொம்பளைய பத்தி தான் நமக்கு தெரியும்ல. சும்மா இருங்கக்கா, இவளை பத்தி தெரியும் அவ்வளோ ஒதுங்கி போறதுனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடியா. இன்னைக்கு இவ காது அத்தம்ல, அந்த பையன் அவளுக்கு என்னால இருக்கணும். இனிமே அவ இந்த மாதிரி பண்றதுக்கு பயப்படணும். சொல்லு கிழவி, என்ன எனக்கு வச்ச பிள்ளை சூனியத்தை எடுக்கியா இல்லையா? எடுத்துறியே, காதை கொண்டா. நான் காதை ஒட்ட வைக்க ஆஸ்பத்திரிக்கு போனோம். இந்த அப்படி உன் காதை எடுத்துக்கிட்டு ஓடு.
இனிமேலாவது ஒழுங்காயிரு, பாத்துக்க, ஜாக்கிரதை. இரு, என் காதை அத்தல்ல நீ. ஆஸ்பத்திரிக்கு போய் காதை ஒட்ட வச்சுட்டு கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க. போலீஸ் வந்து உன்னைய அரெஸ்ட் பண்ணதா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பி உன்னைய கம்பி என்ன விடாம நான் விடமாட்டேன். போ, ஆனதை பாத்துக்க. உனக்கு அந்த காதை தந்திருக்க கூடாது, கொண்டா. அஸ்கு புஸ்கு. அந்த பொம்பளைக்கு என்ன திமிரு பத்தியல, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு தான் சொல்லியால தவிர திருந்த மாட்டான்னு நினைக்கவா. என் பிள்ளைகள் எல்லாம் தேடி வந்துட்டாள்வல. எக்கோ, போலீஸ் கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கழுது இங்கதான் இருக்காளா? நான் என்னத்துக்கு பயப்படணுங்க, தப்பே பண்ணாம. இல்ல நாலுமுடி, இது வரைக்கும் நீங்க எந்த தப்பும் பண்ணல. இப்ப காதை கடிச்சு தப்பு பண்ணி விட்டீல, இதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணதானே செய்யும். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா அவ சங்கையா கடிச்சு துப்பிட்டு தான் நான் போயேன் பேரு. ஏலா உமா, வாய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருளா. இல்லக்கா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி முடிக்கன்னு யோசிக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஐயோ, நம்ம லேட்டா வந்துட்டோமே, என்ன பிரச்சனைன்னே ஒன்றும் புரியலையே. கிளவி வேற காற்றை வாங்கிட்டு ஓடிருச்சு. சரி, நம்ம இங்கே நிற்போம், அப்பதான் மெதுவா கதையை சொல்லுவாவ மறுபடியும். அப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ போய் யார்ட்டையாவது கேட்டேன்னா நம்மகிட்ட வல்லுன்னு விழுவாவ, வேற நம்மளையும் கடிச்சு வச்சு விடுவாவ. ஆமா, இவ பெரிய நாட்டாம, இவ அந்த பிரச்சனையை தீர்த்துருவா. போடா வீட்டுக்கு ஒரு வேலையும் செய்யாண்டா, வீட்டுல வெளியே பஞ்சாயத்து பண்ண வந்துட்டா. என் மாமியா கிளவி இங்கேயே வந்துருச்சா. இது காத்த ஒரு நாள் நான் கடிச்சு அக்க போறேன் பேரு. சரி, அவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க. என்ன அவ்வளவு அடிக்கப்பட்டுக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிய, எதை நடந்தாலும் பார்த்துக்கிடலாம். வீட்டுக்கு வாடா, இன்னைக்கு உன் பிரியன்ட்ட சொல்லி உன்னை நாலு மிதி மிதிக்க சொல்லியே, நீ திருந்தாண்டா. ஆமா, அப்படியே திருந்திட்டாலும் நமக்கு அப்படியே கோயில் கட்டிடுவாங்க. போங்க போங்க. இக்க வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் தெருவில் இருப்போம். வாங்கக்கா. சின்ன பொண்ணு, வா வீட்டுக்கு போவோம். ஆமா, என் பிள்ளைகளும் தேடி வந்துட்டாள்வ. மக்களே, அங்கன உமா தெருவுல அங்கனே கம்பு பையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அந்த போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அங்கனதான் கடக்கம் பத்துக்க. அந்த பையன் முதல் எடுத்துட்டு வரீங்களா, 2 பையி. ஏமா எதுக்குமா அங்க பைய போட்டுட்டு வந்தா? அது நடந்த சண்டையில பையெல்லாம் அங்கனே போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். நீங்களும் பையன் கொஞ்சம் அந்த பைய எடுத்து வீட்டுல கொண்டு வச்சிருங்களா. அதுலதான் சரசு சதீசு ஜாதகம்லாம் வச்சிருந்தா அந்த பையன் அதுக்குள்ளதான் இருக்கு. இழுக்க வச்சு பையன் ஜாதகம், இது பேப்பர் கீப்பர் எல்லாமே அதுலதான் இருக்கு. முக்கியமானது அவ்வளவும். போய் எடுத்துட்டு வந்துருங்களா. சரிம்மா, இந்தா போறேன். கடைசி வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அம்மா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு தான் வருவேன். அம்மா வரலன்னு தேடாதீங்க என்ன. சரிம்மா. இப்ப சந்தியா வா. சின்ன பொண்ணு வா, நம்மளும் போவோம். சரிம்மா. சரசு, நீ எதுக்கும் வருத்தப்படாத, ஏதானாலும் பார்த்துக்கிடலாம் என்ன. நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வாரேன். சரிக்கா. குமாரி, அப்புறம் என்ன விஷயம் என்னன்னு கேட்டு அப்புறம் எங்களுக்கு சொல்லு என்ன. சரிப்பா சின்ன பொண்ணு. சரி, போயிட்டு வரேன், பாய். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கோ. நான் பண்ணினது தப்பாக்கோ, நீங்களே சொல்லுங்க. செய்யாத தப்புக்கு என் மேல பழியப்பட்ட எனக்கு கோபம் வருமா வராதா, நீங்களே சொல்லுங்கக்கோ. நீங்களே என் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பிய, அதையும் சொல்லுங்கக்கோ. சரி சரி, புரியுது சரசு. நான் அதனால தானே எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். லட்சு, அந்த பொம்பளை போலீஸ் கிலீஸ்னு சொல்லிட்டு போகுது. அந்த பொம்பளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருவோமா? அப்படியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ? என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ண? என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சரசகாதான் பிங்கி கிழவி காதை கடிச்சு துப்பிச்சு. பிங்கி கிழவி ஒன்றும் சரசு காதை கடிச்சு துப்பல. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்றது? பிங்கி கிழவி கம்ப்ளைண்ட் பண்ணா அதுதான் எடுபடும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா அதெல்லாம் எடுபடாது. என்ன சொல்லி முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். வீணா திருடிப்பட்ட என் மேல கட்டுனா அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். நான் அவ தோட்டத்து புள்ளிய நான் களவாண்டவே இல்லையே. அவ என்னைய களவாண்டின்னு பேசிக்கிட்டே இருந்தால, அவ தானே என்னைய காதை கடிக்க தூண்டுனா. அப்படி சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பொய்யான பழிய போடுற என் மேலன்னு சொல்லிட்டு. ஆமா, சரசக்கா சொல்றதும் சரிதான். ஐயலா, அப்ப நம்ம எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்? திருச்செந்தூருக்கா? இல்லக்கோ, நமக்கு கொலச பக்கம் தானே. கொலச போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். கொலச போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அது பக்கத்துலயே தான் முத்தரவன் கோயிலு. அங்க போயிட்டு கடல் குளிச்சுட்டு வந்துருவோமா? அங்க கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு கடல் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நல்லா ஜாலியா இருக்கும். அப்படியே மூஞ்சிலே எட்டி மீச்சேன்னு வையா, மூஞ்சி பஞ்சர் ஆயிரும் பத்துக்க. மனுஷன் இருக்க நிலைமை தெரியாம இப்ப இவ கடல் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதுக்கு நிக்கா. இல்லடா, பக்கத்துல தானே 2 எட்டு வச்சா கோயில். அதுல போறவ அப்படியே கடலையும் குளிச்சுட்டு வந்து நல்லா ஜாலியா இருக்குமா, விளையாடிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி விடு விடு. சரி, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற வேலையை பார்ப்போம். இல்ல, அந்த கிளவி சூனிய வச்சத இந்த கதையெல்லாம் அதுல சொன்னா அந்த போலீஸ் அதெல்லாம் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிடுமா? நம்ம பாட்டுக்கு ஏதோ முடிவெடுக்காண்டாங்கோ. வீட்டுல ஆம்பளை ஆள்வட்ட ஒருக்கா பேசிக்கிடுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம்க்கு. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் அடிக்கட்டுமா?
ஆ சரி, அதுவும் சரிதான். உங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு. அவர் வந்தாருன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் எதுன்னு முடிவெடுப்போம். ஆ சரிக்கா, இந்த போன் அடிக்கேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இப்ப போலீஸ் வரும், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவும் போந்தால. ஏங்க நான் என்ன தப்பு பண்ணனேன்? அப்ப அந்த பொம்பளை பண்ணது தப்பு இல்லையோ? அது தப்போ சரியோ இருந்தாலும் உனக்கு ஏன் கோவம் இவ்வளவு வருதுங்க? இன்னைக்கும் அப்படிதான், இந்த பயலையும் அப்படிதான் அடிச்சு காலை உடைச்சு வச்சிருக்க. நான் அவனை அடிச்சு மிரட்டினா கூட இவ்வளவு அடிச்சு மிரட்ட மாட்டேன். நீ என்னத்துக்கு இப்படி காலை உடைச்சு அவனை இப்படி வச்சிருக்க? உனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. உன் கோவத்தை நீ குறை. ஏங்க நாளைக்கு பிள்ளை வளர்ப்பு சரியில்லைன்னு நீங்க என்கிட்ட தானே வந்து கேப்பிய. அவன் இப்படி கோச்சிட்டு கிளாச்சிக்கிட்டு போடான்னா வேற நாளைக்கு நீ ஒழுங்காங்களா செல்லம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படி இப்படிம்பிய. அதை மிரட்டுறதுக்காக வாங்க அவனை 2 அடி அடிச்சேன். ஆனா அவனுக்கு இவ்வளவு தூரம்லாம் ஆவலங்க. அவன் பெரிய கட்டா போட்டு வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பி நீங்க வேற என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் குணம் காணாதுதான். இப்படி கோவப்பட்ட வழங்கமா விடுங்க பொம்பளை. எத்தே என்னத்தே இவ்வளவு நேரம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கிடலான்னு. இப்போ உங்க பையன் என்ன திட்ட ஆரம்பிச்ச உடனே நீங்களும் சேர்ந்து திட்டுறீங்க. நீ எதுக்கு எங்க அம்மா கிட்ட போற? இப்ப நீ உன்னால பாரு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இப்ப ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு. இப்ப அந்த பொம்பளை ஆஸ்பத்திரி விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. போலீஸ் வரும், என்ன பதில் சொல்ல? அவ சூனியம் வச்சுட்டா, பிள்ளி சூனியம் வச்சுட்டான்னு போய் சொன்னா போலீஸ்காரே நம்புவானா? அதனாலதான் எங்க வீட்டுல அசம்பாவிதம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நீ சொல்ற கதையெல்லாமே நம்புவானா என்ன? முட்டாத்தனமா வேலையை பார்த்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கா. நீ போன பண்ணி சொன்னதை நான் வேலையெல்லாம் அந்த ஆளை போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். இப்போ ஒரு மனுஷன் வேலையை பார்ப்பானா இல்ல உன்னையே கட்டிக்கிட்டு அழுவானா? இது என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் இப்ப அந்த பொம்பளை காலை கடிச்சு துப்புனது பிரச்சனையா இல்லன்னா இப்ப போலீஸ் வருமேனே நீங்க இப்படி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துலன்னு பார்த்து உங்க அப்பேனா அவ தங்கச்சி பியாத்திக்கு என்னமோ ஃபங்க்ஷன் வைக்காவன்னு அங்க போய் நிக்காரு. இங்க இருந்தாலாவது ஏதாவது ஒண்ணு பாப்பாருன்னு பார்த்தா இவளை அந்த கும்பலோட சேரியதை கட் பண்ண சொல்லி அவங்களோட சேர்ந்து தான் இவ இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு திரியா. இவ பாட்டுக்கு வீட்டுல கடந்து துணியை தச்சுக்கிட்டு கடந்தான்னா அவ பாட்டுக்கு கடப்பா. அப்படியே கூட்டமா போய் உட்கார்ந்து கதையை பேசிக்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு திரியாளுத. எனக்கு என்னமா எங்க அம்மா சொல்லியதும் சரிதான்னு தோணுது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவியல் எல்லாரும் தான் எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் ஏதாவது பிரச்சனைனாலும் கூட வந்து நிக்கது அவியல்வதாங்க. நீங்க அவியலுல விட்டுட்டு வான்னா என்ன அர்த்தம் தெரியல, எனக்கு புரியல. நீ சரிசு ஜாதகம் பார்க்க போறேன்னு தானே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போனா. ஜாதகத்தை பாத்தியா நீ? இல்ல. நீ ஜாதகத்தை தானே பார்த்துருக்கணும். ஜாதகம் பார்க்கலன்னா வந்திருக்க வேண்டியது தானே உன்பாட்டுக்கு. நீ அங்க நடந்த கதையெல்லாம் கொண்டு வந்துகிட்டு நீ இங்க வந்து சண்டை போடனா என்ன அர்த்தம்? ஏங்க அங்க நடந்தது உண்மைதாங்க. அவ வாயால சொன்னா. அதுக்கு அப்புறம் தான் நான் அவ்வளவு தூரம் சண்டை போட்டேன். சரி, அது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம பாக்குறத விட்டுட்டு நீ போய் எதுக்கு அவ காத்த கடிச்சுக்கிட்டு இருந்தா? அவ வயிற கம்பள திருட வந்திருக்கான்னு கத்துனா. அதனால கோவம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதனால கடிச்சு துப்புனேன். அது ஒண்ணும் இல்லையா, கூட உள்ள ஏத்தி விட்டுருப்பாளுவே. அதனால இவ போய் கடிச்சிட்டு வந்திருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. எத்தே இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அக்கம் பக்கம் இருக்கையில குறை சொல்லாதீங்க. நானே ஏதோ கொஞ்சம் ஆறுதலுக்கு அப்படி இப்படி கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வாரதுதான். அதுக்குன்னு அங்க போகப்படாது வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீங்களும் அக்கம் பக்கம் கதை பேச போவதானே தெரிய. என்னைய மட்டும் போகப்படாதுன்னு உங்க மாயிட்ட வத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரசு, எங்க அம்மா கிட்ட இப்படி கோவப்படாத. ஓஹோ, அப்ப உங்க அம்மா எது பண்ணனாலும் சரி, நான் எது பண்ணாலும் தப்பு அதானே? அடடா, என்ன குடும்பத்துல ஒரே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க. ஒரு நாளும் இவ்வளவு பிரச்சனை வந்தது இல்லையே. ஒருவேளை பிங்கி கிளை வச்ச சூனியம் தான் வேலை பார்க்குதோ? சரசு, இதுக்கு மேல பேசாத, அமைதியா இரு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரசு, அவ கேட்க மாட்டாயா, அவ கேட்க மாட்டா. அவ வீட்டுல நம்ம சொல்ற பேச்செல்லாம் அவ கேட்காண்டா. அவ கூட்டாளிவே என்ன சொல்றாவளோ அதை தான் கேட்பா. என்னமோ பண்ணிட்டு போறா. ஆனா போலீஸ் கிளிஸ்னு வந்து பிடிச்சிட்டு போச்சுன்னா கேவலப்படியது யாரு? நம்ம தானே. அவ நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு தான் இருக்கா. என்னடா சரசு வீட்டுக்காரன் இப்படி கடந்து சரச சத்தம் போட்டுட்டு அடக்கா? ஆமாக்கோ, கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சரசக்கா. வயசான காலத்துல இந்த பிங்கியும் சும்மா இருக்குதா பத்தியா? ஆமாக்கோ, இது எப்பயும் வாய் வார்த்தையா திட்டிட்டு தானே கிடக்கும். நம்ம அதனால அதை லேசா எடை போட்டுட்டோம். இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா. அம்மா இல்லை, இந்த கிளவியை பற்றி நமக்கு தெரியாமல் போச்சு. இல்லாட்டினா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலான்னு சொல்ல வரா. நல்ல வேலை பெரிய பொண்ணு காப்பாத்திட்டா. இல்லாட்டினா நான் அவ்வளோத்தையும் உளறிப்பேன். ஆமாக்கா, அது வயசான காலத்துல பொம்பளை தியாக்கு கணக்கா இருந்துக்கிட்டு என்னாவது வேலை பார்க்குது பத்தியில. ஏம்மா நமக்கெல்லாம் அந்த பில்லி சூனியம் ஏவலி இதை கேட்டாலே தலை சுத்தம்மா. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வேற யாரும் அவஸ்தைப்படியது? ஏன் இப்படி பண்ணிட்டு நடக்குதுன்னு தெரியல. அந்த பொம்பளை பண்ணியலுக்கு தானே மறுபடியும் வரும். அது இது தெரியாண்டமா அந்த அறிவு கெட்ட பொம்பளைக்கு.
என்னக்கா சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி யார் வைக்காவளோ அதுக்கப்புறமா அதுவே சந்ததிகளுக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிக்குமா. அதனால வச்சைகளுக்கு தான் அது பாதிப்பாகும். அதனால இப்படிலாம் வைக்கப்படாது. அப்படிதான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கதையோ நமக்கு தெரியலம்மா. ஏன்டா ஜாதகம் பார்க்க போனோன்னு ஆகி போச்சு இன்னைக்கு. ஆமா பத்திலாக்கோ, இழுத்து வச்சு பிள்ளைக்கு பேர் ராசி பார்க்கலான்னு பேர் இது பார்க்க போலான்னு போயிட்டு கடைசியில இப்படி ஆகி போச்சு. என்னென்ன பிரச்சனையோ நடந்து போச்சு பாருங்க. ஆமா, இல்லை இழுத்து வச்சு நம்ம கூட தானே வந்தா, எங்க போனா? அவளை நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேங்க்கோ. வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே ரோட்டில் அங்கனே நிற்காத, நீ வீட்டுக்கு போ, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதனால் அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அதுவும் நல்லதுதான். வேற சாதகத்துக்கு அந்த எழுதின பேப்பர் எல்லாம் வேற அந்த கம்பு பையில தான் கிடந்து பரவுதான் எடுத்து கொண்டு போனோம். பியாரு யோசிச்சலாலா ஏதாவது பியாரு? ஆமா, என்னென்ன லெட்டர் இருக்க சொன்னாரு? தே தோ அப்புறம் சா சி சே இந்த மாதிரி இதுல ஏதாவது பண்ணலான்னாரு. சரி, யோசிச்சு பொறுமையா ஒரு நல்ல நல்ல பார்த்து வைப்போம். பியாரு தானே. இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம். இந்த பிங்கி வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லிட்டு போச்சே. போலீஸ் எதையாவது கூட்டிட்டு வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. கண்டிப்பா கூப்பிட்டு வருவா பாரு. அது லேசுப்பட்ட பொம்பளை இல்லை. சும்மா நாளுமே ஊனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடும். இப்போ இந்த காதை வேற கடிச்சு துப்பி இருக்காய்வா. சும்மாயே விடும், போலீஸுக்கு போகும் பேரு. எக்கோ, அப்ப இந்த பிரச்சனையை எப்படிக்கோ தீக்கிறது? சரசு வீட்டுக்காரன் இருக்காம்ல, அவன் கொஞ்சம் பேசுவானா இருக்கும். எங்கே அந்த ஆள் சரசக்காவை திட்ட பார்த்தேன்னா அவ்வளோதான். அவரெலாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கேன். அவைய அத்தையா மாமியார் அதுவும் சேர்ந்து கடந்து திட்டுது சரசக்காவை. பாவம், தண்டை பண்ணியனாலாம் இருந்தாவுன்னு வைங்களாம், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவ. லட்சுமி அக்காவை எங்கேயும் விட்டே கொடுக்க மாட்டாவ. ஆனால் சரசுக்கா வீட்டுக்காரர் அப்படி இல்லை. அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடியாரு. ஆமா, தண்டை பண்ணியன்னா என்ன நடந்தாலும் லட்சுமி அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. லட்சுமி அக்கா, வாசரசு என்ன சொன்னார் உங்க வீட்டுக்காரு? அவருக்கு நான் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியனா. அதனால அவரு உங்களோட கூடலாம் யாரு கூடயும் பேசப்படாது வாங்கப்படாதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா கூட சேர்ந்து. அதனால நீங்க பாட்டுக்கு இந்த பிரச்சனையை நீங்க பாட்டுக்கு இருங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க நாலுமுடி? என்ன பண்ண போறீங்க? பிங்கி போலீஸை விட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிங்கி தான் என்னைய எப்படி தூண்டுனான்னு சொல்லுவேன். எக்கு, அதெல்லாம் யாருக்கோ நம்புவா. நம்பலன்னா அந்த ஜோசிகாரனை கூட்டிட்டு வந்து சொல்லுவேன். இவதான் எனக்கு சூனியம் வச்சா அப்படின்னு இவ வந்து என்னை தேடி வந்து சூனியம் வைக்க சொன்னான்னு சொல்லுங்கன்னு அந்த ஜோசிகாரன்ட்ட போய் சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு பைத்தியம் கித்தியம் பிடிச்சு போச்சா? இதெல்லாம் யாராவது நம்புவாளா? இதெல்லாம் வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பிரச்சனையை நம்மளாம் முடிக்க முடியாது. பேசாட்டிக்கு பத்திராளியக்கா வீட்டுக்கார தலைவரை கூப்பிடுவோமா? அவரு கொஞ்சம் சமரசம் பேசினாருன்னா கொஞ்சம் போலீஸ்ல இருந்து ஏதாவது மன்னிப்பு மாதிரி ஏதாவது கடிதம் மாதிரியே எழுதியோ இல்லை ஏதாவது கொடுத்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியுமான்னு பார்ப்போம். ஆமாக்கா, நீங்க சொல்றதுதான் சரி. பேசாட்டிக்கு பத்திராளியக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கார கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்க சொல்லுங்க. இல்லைன்னா கவின் இருக்காம்ல, அவன்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு லாயர் கியர் பிடிக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல என்னலாம் லாயர் கியர்லாம் பேசிட்டு இருக்கிய? ஆமா, உங்களை இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுன்னா லாயர் வச்சு உங்களை வெளியே எடுக்காண்டாமா? அந்த பையனா படிச்ச பையன், அவனுக்கு இந்த லாயர் கியர் விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் அவனை பிடிச்சு பேசுவோங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒரே வேலை கிடப்பாரு, அவரும் வரமுண்டாரு. பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் ஆபீஸே பிடிச்சு தொங்கிட்டு கிடப்பாரு, அவரும் வரமுண்டாரு. இந்த தலைவர் பையனை தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க முடியும். இந்த பிங்கி கிழவி தோட்டத்துல புளிய கிளவாண்ட மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் கையை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். அந்த பிரச்சனைக்குலாம் இப்ப எதுக்கு போறீங்க? இப்ப உங்க பிரச்சனையை முடிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிடலாம். இல்லலா, எனக்கு ஆத்திரமா வருது. அந்த புளிய களவாண்டவனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமா என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போயிருந்திருப்பேன்ல. இவகிட்ட நான் ஏன் சண்டை புக்கி போறேன்? அவ புளிய களவாண்டன்னு சொன்ன நாள்ல இருந்து சாட மடையா திட்டிக்கிட்டே இருக்கா. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போவேன். இன்னைக்கு என்னால தாங்க முடியாம தான் நான் அவ மேல ஏறி குதற வேண்டியதா போச்சு. சரி விடு சரசு, நம்ம பாத்துக்கிடுவோம் எதா இருந்தாலும். எல்லாம் என்னாச்சு? வாங்கக்கா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா, உங்க வீட்டுக்காரு வீட்டுல இருக்காரா? ஆமா, வீட்டுல தான் இருக்காரு சரசு, தூங்கிட்டு அடக்காரு. எக்கா, அப்ப உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி கொஞ்சம் அவரை வர சொல்றீங்களாக்கா? என்ன விஷயம் லட்சுமி? இந்த பிங்கி கிழவி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னால, ஒருவேளை அவ போலீஸ் கிழிச்சு கூட்டிட்டு வந்துட்டான்னு வைங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் தலைவர் யாராவது இருந்தவனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பத்தியில இவ வீட்டுக்காரன் சரசு வீட்டுக்காரனும் பேசுவான்னு பார்த்தனா அவன் இவகிட்ட தான் கோவப்படியாம போல இருக்கு. அந்தால இவ குவாச்சிக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்னு. ஆனா நம்ம பிள்ளையாவே பேசி என்ன ஆக போகுது? தலைவர் இருந்தானா கொஞ்சம் அவர் பேசி சமாதானப்படுத்துவார்ல. அதனாலதான் உங்க வீட்டுக்காரர் இருந்தானா கூப்பிடலாமேன்னு பார்த்தோம். ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க, போலீஸ் வந்தா பாத்துக்கிடலாம். ஐயே,
போலீஸ் வந்துட்டு போல இருக்க. இல்ல அங்க பாருங்க. என்னது போலீஸா? யாரம்மா அரெஸ்ட் பண்ணணும்? அந்த நிக்காங்க பாருங்க சார். அதுல ஒருத்தி ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு நிக்காளே, அவளதான் சார் அரெஸ்ட் பண்ணணும். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். பெரிய பொண்ணு பிங்கி காதை ஒட்ட வச்சிருச்சு போல இருக்கே. ஒட்டுக்கிட்டெல்லாம் போட்டுட்டு போலீஸ் கூட்டிட்டு வந்துருச்சு சொன்ன மாதிரியே. இன்னைக்கு சரசு கையில வழங்க போட்டு இழுத்துட்டு போயிருவாரோ? ஏம்மா எல்லாரும் கொஞ்சம் வாங்கம்மா. ஐயையோ, போலீஸ்காரன் நம்மளதான் கூப்பிடியா? எல்லாம் மெதுவா வாங்க. எனக்கு வேற போலீஸை பார்த்ததான் வயிற்ற கலக்குதே. எல்லாம் எல்லாரும் போலீஸ் கூப்பிடியாண்டா. நீங்க போங்க, நான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். சரிக்கோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கோ. சரி சரசு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் எங்க வீட்டுக்காரோட வரேன். அம்மா எல்லாரும் வாங்கம்மா. அதான் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருல. இந்த வந்துட்டேன் மேடம். இந்த ரோஸ் கலர் சேலை கட்டியிருக்கவா தான் மேடம் என் காலை கடிச்சு துப்புனது. அவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை? எதுக்காக இந்த அம்மா காதை கடிச்சிங்க? ஐயா இங்க பாருங்க ஐயா, நாங்க வேணும்னு எதுவும் இந்த பொம்பளை கிட்ட சண்டைக்கு போகல ஐயா. இந்த பொம்பளை தான் வேண்டாத வேலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் ஐயா எங்க கூட உள்ளவங்க சண்டைக்கு போனாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வைரத்தோட நீங்க திருட வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு தான் நாங்க விசாரணைக்கு வந்திருக்கோம். என்னது வைரத்தோட நான் திருட போனேனாமா? இதுக்குதான் ஐயா அவ காதை நான் கடிச்சேன். இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னா எப்படி சார் கோபம் வராம இருக்கும் எனக்கு? வைரத்தோட திருடுறதுக்கு தான் நான் கடிச்சேன்னா அந்த காதை நான் எப்படி சார் ஒட்டுறதுக்கு திருப்பி கொடுப்பேன்? அந்த வைர கம்மலை நான் எடுத்துட்டு தானே நான் கொடுக்கணும். நான் அந்த கம்மலோட தானே திருப்பி கொடுத்தேன். அப்ப எப்படி சார் என் மேல அந்த பழிய போடலாம் அந்த பொம்பளை? இந்த மாதிரி என் மேல பொய்யான அவதூறான பேசுறதுனாலதான் சார் எனக்கு கோபம் வந்து நான் அது மேல அடிச்சது தாக்குனது எல்லாம். இல்ல சார், இந்த பொம்பளை பொய் சொல்றா. இவன் என் வைரத்தோட திருடனோன்னு தான் சார் அப்படி வந்து என் மேல சண்டை போட்டு பிச்சு எடுத்தா. சார் இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க சார். நான் எப்படின்னு இந்த ஊரு சொல்லும், இந்த பொம்பளை எப்படின்னு இந்த ஊரு சொல்லும். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஏம்மா இங்க பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட இருக்கு. அதனால நான் உங்களை விசாரிச்சு தான் ஆகணும். அதனாலதான் நான் லேடிஸ் போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு ஐயா. ஆமாம்மா, எதா இருந்தாலும் சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கிடலாம். ஐயா இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் எங்க விட்டு பொம்பளையே நாங்க அனுப்ப மாட்டோம். இங்க வச்சே எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடலாம். நாங்க தலைவரை கூப்பிடுறோம், இருங்க. அதெல்லாம் சரிபட்டு வராது. இவளுக்கு கூட்டாளிவை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளை நியாயப்படுத்துவாங்க, என்னைய பழிய போடுவாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. நீங்க இவளை அரசு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இவளை அரசு பண்ணலன்னா நான் வேற போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும். இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுப்போம். நீங்க அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா. இன்னைக்கு நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாதான் நான் நிம்மதியா தூங்குவேன். இல்லாட்டினா நான் மேல வேற கோர்ட்டுக்குனாலும் போய் நான் கேஸ் போடுவேன். இங்க பாருங்க பிங்கி, வயசுல பெரிய மனுஷனா கொஞ்சம் பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்கிடுங்க. எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பண்ண தோணுது? நீங்க பண்ணின காரியம் எல்லாம் அப்ப தப்பு இல்லையா? அப்ப அவ பண்ணின விஷயம் மட்டும் சரிங்கிய நீ. அப்ப உங்களுக்கு இதே பொழப்பாதான் தெரியறீங்க. எவ விட்டு தோட்டத்துல என்னத்தை திருடலாம் என்னத்தை களவாண்டலான்னு. அப்ப அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவ களவாண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க பாத்தியலா கண்ணால பார்க்காம நீங்களா போய் அவளுக்கு சூனிய வைக்க, பிள்ளி சூனிய வைக்க, அது வைக்க இது வைக்கன்னு போய் சோசியக்காரன்ட்ட கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அவ வீட்டுக்கு அவ குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவ கடந்து தவிக்க போறது அவ தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்க பண்ணியதுக்கெல்லாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? நாங்க போய் எல்லாம் கேட்போம். சரசெல்லாம் கைது பண்ணி கூட்டு போவோம் நாங்க உடம்புண்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படியே போறதா இருந்தா நாங்களும் போவோம். ஆமா, நாங்களும் சரசக்கா கூட வருவோம். ஐயோ, என்ன பெரிய பொண்ணு வீரவசனம் பேசியா போறேன்னு இப்ப நம்ம போறோம்னு சொல்லலன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துருமோ? எப்படியும் பத்திராளியக்கா வீட்டுக்கார கூட்டு வந்து சமாதானம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. அதனால பயப்பட வேண்டாம். அப்ப நம்மளும் போவோம்னு சொல்லுவோம். ஆமா போலீஸ்கார், நாங்க வருவோம். சரசகாவை கூட்டு போறதா இருந்தா நாங்களும் வருவோம் சொல்லிட்டாமா. கூட்டு போங்க சார், அவ்வளோரையும் கூட்டு போங்க. எல்லாம் களவாணி கிரிக்கிவேதான். இந்த களவாணிகளெல்லாம் கூட்டு போனா அங்க ஒன்னும் ஆகப்படுறதில்ல. இந்த ஊர் நிம்மதியா இருக்கும். ஆமா, நாங்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். நீ ஒருத்தி மட்டும் இந்த ஊர்ல நிம்மதியா இரு. சார் என்ன சார் இது? நம்ம ஒருத்தரை பிடிச்சிட்டு போலான்னு வந்தா அங்கே அவ்வளோ வந்து நிற்காவ. இப்படியே பிரச்சனைங்கன்னு பேசிட்டுனா இன்னும் பெருசாயிரும் சார் ஊருக்குள்ள. நம்ம பேசட்டுக்கே இவ்வளோரையும் கூட்டு போயிடுவோம். போயிட்டு எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிடலாமா சார்? ஆமா, இந்த பொம்பளை வேற கம்ப்ளைண்ட் பண்ண பொம்பளை இங்க அரெஸ்ட் பண்ணலன்னா நான் வேற போலீஸ் ஸ்டேஷன் போவேன், வேற ஆபீசரா பாப்பேங்குது. இது வேற தலைவலியா இருக்கு. நம்ம எதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கிடலாம், கூட்டு போயிருவோம். ஆமா சார், அதான் சரி. அவ்வளோரையும் ஜீப்ல போய் ஏற்றிடலாமா சார்? ஏத்து அவ்வளோரையும் ஏத்து.
உன் காதை மட்டும் நான் கடிச்சிருக்க கூடாது, உன் கொதவளையும் நான் கடிச்சு துப்பி இருக்கணும். ஐயோ இந்த பத்திராளியக்கா வேற வீட்டுக்கார கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போச்சு. இந்த பொம்பளை என்னன்னு காணுமே, என்ன பண்ண போற அவ்வளோ தெரியலையே கடவுளே. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. ஒரு புளிக்கு இவ்வளோ அக்க போரு என்ன பாடுபடுத்துதம் அந்த பிங்கி. ஏமா வாங்க வாங்க எல்லாரும் அப்போ ஜீப்பில் ஏறுங்க. எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கிடலாம். ஐயோ போலீஸ்ல பிடிச்சிட்டு போய் நம்மள கம்பி என்ன வச்சிருவாளுவோ போல இருக்கே. நீங்கள் அமைதியாக விட்டீங்கன்னா நாங்கள் அந்த ஒருத்தரை மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டு போவோம். நீங்கள் எல்லாரும் இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்கள் மொத்த பேரையும் தான் கூட்டிட்டு போனோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க கண்டிப்பா சரத்தை கூட்டிட்டு போறதா இருந்தா நாங்களும் கண்டிப்பா வருவோம். சரி வாங்க அப்போ வண்டியில் ஏறுங்க ஜீப்பில். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். பிடிச்சிட்டு போங்க பிடிச்சிட்டு போங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவ்வளோ நான் கோட்டில ஏத்தாம விட மாட்டேன். அம்மா வாங்க எல்லாரும்.